ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் பேக் டு தமிழேவா சேனல். நம்ம பிக் பாஸ் சீசன் 7லேருந்து வெளில வந்த எல்லா கண்டஸ்டண்ட்டையுமே முதல்ல கேட்குற கொஷின் என்ன அப்படின்னா பிரதீப்போட ரெட் கார்டு விஷயம் தான். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சீசனில் ஒரு பெரிய இம்பாக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப்போட ரெட் கார்டு இஷ்யூ. ஸோ அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் நிக்ஷன் ஆஃப்டர் பிக் பாஸ் கவர்மெண்ட் கொடுத்த இன்டர்வியூவில் பிரதீப்போட ரெட் கார்டு விஷயத்தை பற்றி என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரதீப்பை பற்றி சொன்ன எல்லாமே உண்மை தான். அதாவது பிரதீப் கூல் சுரேஷை பேசினப்ப எதிர்த்து கேட்க போனப்ப என்னையும் அந்த மாதிரி தான் பேசினார். அதுக்கு ஒரு சாரி கூட கேட்கல. ஸோ இவரை நாங்கள் பிளான் பண்ணிலாம் அனுப்பலை. ஒவ்வொரு பர்சன் மேலேயும் பர்டிகுலர் அமௌண்ட்டை சேனல் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கு. ஸோ நாங்கள் சொன்னதை வச்சு யாருமே யாரையும் வெளியில் அனுப்ப முடியாது. அதே மாதிரி கமல் சாருமே 1 ஹவர் என்ன பண்ணார் அப்படின்னா பிரேக் எடுத்துக்கிட்டாரு. ஸோ எல்லா ஃபுட்டேஜையும் பார்த்துட்டு தான் அவருமே ரெட் கார்டை தூக்கி முன்னாடி வச்சார். ஸோ நிறைய காட்சிகள் வெளியில் காட்டப்படாமல் இருக்குது. நான் பேசுனதில் பல சீன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா வெளியில் காட்டப்படாமல் இருக்குது. பிரதீப் உமனுக்கு பாதுகாப்பு இல்லை பிரதீப்னால அப்படின்ற வார்த்தை நான் சொல்லவே கிடையாது. பட் பிரதீப் செஞ்சது நான் சொன்னது எல்லாமே உண்மை தான் அப்படின்ற மாதிரியும் என்ன அப்படின்னா அவரோட பாயிண்ட்டை ஸ்ட்ராங்காக வச்சுருந்தாரு. அது மாதிரி பிரதீப் கெட்டவன் நான் சொல்ல கிடையாது. பிரதீப் செய்கிற சில தவறுகளை தான் நான் சொன்னேன். யாருமே இங்கே நல்லவனாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உள்ளே இருக்கும் போது பிரதீப்பை பற்றி ஒரு மாதிரி பேசினாங்க, வெளில வந்ததுக்கப்புறம் ஒரு மாதிரி பேசியிருக்காங்க. ஒருவேளை இவருக்கு சப்போர்ட் இருக்கனால நம்ம இவரை பற்றி நல்லா பேசினா ஆதரவு கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பேசினாங்களா என்ன அப்படின்ற மாதிரி தெரில அப்படின்னு இன்டெரக்டாக ஐஷுவை பற்றி சொன்ன மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதை பார்த்த ஐஷு டேடு பார்த்திங்க அப்படின்னா எப்போதுமே நிக்ஷன் உள்ளே பண்ணுற பல செயல்களுக்கும் சரி வெளில வந்தப்பையும் சரி அவர் அவரோட ரியாக்ஷன் இன்ஸ்டாகிராம்லேயோ இல்லை அவரோட சோஷியல் மீடியாலேயும் ஷேர் பண்ணுவார். ஸோ அந்த விதத்தில் பார்த்திங்க அப்படின்னா இவர் இன்டர்வியூ கொடுத்ததுக்கப்புறம் எந்த கிளிப்பை ஆட் பண்ணியிருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பிரதீப் சொல்லியிருப்பார் இல்லையா, ஒரு பொண்ணோட வாழ்க்கை அழிச்சு நீலாம் பேசுறியாடா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் இல்லையா. ஸோ அந்த கிளிப்பை பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருந்தார். இது தரமான செருப்படியாக நிக்ஷனுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே பை பை. உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்களுக்கான ஹராஜ்.